தனக்கு பிறந்த தன்னோட குழந்தையவே நான் சாலையில நடந்து வந்துட்டு இருக்கும்போது கீழே கிடந்துச்சுன்னு சொல்லி கட்டப்பையில வச்சு தூக்கிட்டு சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கான் ஒருத்தன். அங்க போய் இந்த மாதிரி ஒரு குழந்தை கீழே கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க நின்ன காவல் அதிகாரிகள்ட்ட சொல்லியிருந்தான். அவன் நினைச்சிருப்பான் போல குழந்தை கீழே கிடந்துச்சுன்னு கொண்டு போய் கொடுத்தோம்னா எதுவும் விசாரிக்காம சமூகத்துக்கு மேல அக்கறை கொண்டு இந்த மாதிரி குழந்தைய கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல ஒப்படைக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான் போல. ஆனா அந்த போலீஸ் சும்மா விடல, நல்லா விசாரிச்சிருந்திருக்காங்க. அதுல அவன் முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சிருக்கான். அவன் உளர்னது தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் அவனை தீவிரமா விசாரிச்சதுல தெரிய வருது அது அவனோட குழந்தை அப்படி. அவன் பேரு பிரவீன், அவன் ஊட்டியை சேர்ந்தவன். அவன் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இப்ப கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான் சென்னை சைதாப்பேட்டையில தங்கி. அவன் ஊட்டியில படிச்ச அதே காலேஜ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு படிச்சிருக்கு, 21 வயசு. அந்த பொண்ணு வந்து சேலத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணோட காதலா இருக்கு. அந்த பொண்ணு இப்ப சென்னை யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா கிண்டியில உள்ள கேம்பஸ்ல ஹாஸ்டல்ல தங்கி எம்எஸ்சி படிச்சுக்கிட்டு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் காதல் முத்தி போய் ஒன்னா இருந்ததுனால பிறந்ததுதான் இப்ப இவன் கட்டப்பையில தூக்கிட்டு போன அந்த குழந்தை. 7.5 மாசத்துக்கு மேல கர்ப்பிணியா இருந்த அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா அதே விடுதியிலே அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்தது. அந்த நேரத்தில் அந்த விடுதியில யாரும் இல்லாததுனால அந்த குழந்தைய அந்த கட்டப்பையில வச்சுட்டு இந்த புள்ள தூக்கிட்டு போய் அவனோட காதலனை சந்திக்க. ரெண்டு பேரும் இன்னொரு இடத்துல இருந்து பிளான் பண்றாங்க. நம்ம இன்னும் செட்டில் ஆகல, இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கோம், நம்ம இன்னும் செட்டில் ஆகல, அதனால இந்த குழந்தைய இப்போதைக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால கல்யாணமும் பண்ண முடியாது, கீழே கிடந்துச்சுன்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனையில கொடுத்தோம்னா அவங்க பாத்துக்குவாங்கன்னு மொட்டையா பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம செட்டில் ஆகல அப்படின்னு தெரிஞ்ச வெண்ணைக்கு அந்த ப்ராசஸ்ல இறங்கினப்ப அந்த புத்தி வரலையாமா. அது எப்படி வந்திருக்கும்? மாப்பிளைக்கு அவ்வளவு வெறும் என்ன மனே, உங்களை மாதிரி ஆளுகளுக்கு தாண்டா அவ்வளவு விளம்பரம் போடுறாங்க. குறிப்பில உங்கள்கிட்ட வந்து பிறந்திருக்கு பாரு அந்த புள்ள. அவங்க பிளான் பண்ணபடி அந்த பிள்ளைய கட்டப்பையில வச்சுட்டு போயிருக்கேன் அந்த ஓமந்தூர் மருத்துவமனை. அங்க ட்ரிப்ளிகேன் போலீஸ் புடிச்சு சந்தேகத்துல விசாரிச்சதுல உண்மையை கக்கிட்டு இப்ப அந்த 7.5 மாசத்துல குறை பிரசவத்துல பிறந்த அந்த குழந்தையையும் அந்த அம்மாவையும் ட்ரிப்ளிகேன் அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க.